ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இவ ஸ்கூல் புள்ளி சைக்கோ பார்ட் 5 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா வாயின் வந்து ஜங்குக்கோட வீட்டை அவ்வளோ பளபளன்னு க்ளீன் பண்ணி வச்சுருப்பா. ஜங்குக்கு பார்த்தோன்னே என்ன பொண்ணு நீ அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்திருப்பாப்புல. அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 5. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்கூல்லேருந்து வண்டியை நிப்பாடுறான். அப்படியே ஜிம்மினும் வெளியே வந்து நின்னுட்டு, என்னடா மச்சான் மண்டையில் காயமாக இருக்குது, யார் அவன் நடிச்சா, சம்பவம் பண்ணிடலாமா, எவன் நடித்தான், மச்சான் மேலே கை வைக்கிறதுக்கு எந்த நாய்க்கு அப்படி தைரியம் வந்தது, சொல்லு மச்சான், சம்பவம் பண்ணிடுவோம். டே அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்டா. என்ன மச்சான் ஒன்றுமே பண்ண வேண்டாம் மார்க்கமாக சொல்கிற. டே விடுங்கடா, ஏன்டா அதை பிடிச்சிக்கிட்டு. உண்மையை சொல்லு மச்சான், யார் ஒன்று அடித்தா? அது தெரியும், நேற்று நைட்டு அந்த வாயின் பொண்ணுங்க எல்லாரையும் வெளியில் ப்ளீஸ் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, அம்மா அப்பா தேட போகிறாங்க அப்படின்ட்டு அவள் அஸ்கி வயசில் பேசும்போதே நினச்சா அவள் தான் ஒன்று அடிச்சிருக்கான்னு. கரெக்டா அவள் தானே அடித்தா? எப்படி மச்சான், எப்பட்றா கரெக்டாக சொன்னேன்? டே சங்குக்கு அப்போ ஒரு பொண்ணு கையால் அடி வாங்கியிருக்கா. அதெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன சொன்னேன், அந்த பழத்தை விஷமாக மாற்றணுன்னு. அதுக்கு இது ஒரு காரணம் மச்சான். என்ன அடிச்சுட்டு எப்படி மச்சான் அவன் நிம்மதியாக இருக்க முடியும்? எனக்கு மறந்து போட்டுட்ருக்கா, என்னை பார்த்துட்டு இருந்திருக்கா. இருக்கட்டும், நன்றி உணர்வெல்லாம் எனக்கெல்லாம் இருக்குமா மச்சான்? அதானே. அப்போது வாயின் ஒன்று அடித்தாங்கிறதுக்காண்டி தான் அவளை நீ இவ்வளோ மொத்தம் நினச்சிட்ருக்கியா? அப்படி கிடையாது, ஒரு ஆர்வம். அது எப்படி ஒரு செகண்ட் கூட கெட்டவளாகாமல் அவளால் இருக்க முடியும்? நல்லவளாகவே இருந்துருவாளா? அவளுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட உணர்வை தட்டி எழுப்பணும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னையே அடிச்சிருக்கா, விட்டுருவானா அப்படின்னு கேட்கும்போது சிம்மனா அதானே அப்படின்னு புதுவி வந்து சொல்கிறான். டே இருந்தாலும் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாச்சேடா, நேற்று நைட்லாம் பாவம் எல்லாரையும் ப்ளீஸ் அம்மா அப்பா தேட போகிறாங்க போங்க அப்படின்லாம் சொன்னா தெரியுமாடா? அப்படிலாமா சொன்னா? என்ன சொன்னா? அது ஒரு மணி போல் வந்து 1 மணி ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்கல்ல, அப்பா தேடுவாங்கல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு டிஜே சாங் போய்கிட்டு இருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு மைக்கில் சொல்லிகிட்டு இருந்தா. பசங்களாம் கட்டு போயிட்டானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை இன்னசென்ட்டாக சொல்லுதுன்னொடனே பசங்க என்ன நினச்சானுங்க தெரில, கிளம்பி போயிட்டானுங்க. நாங்களும் என்ன வேலை அப்படின்ட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் அவன் என்னன்னா, இல்லை ஜங்கு தூங்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னான். அதை நாங்களும் வந்துட்டோம். பாரேன், நல்ல பொண்ணுடா அவ. அப்புறம் ஏன்டா அவளை புள்ளி பண்ணணுன்னு சொல்கிற? பண்ணணும் மச்சான், பண்ணணும். அது வேறு இது வேறு, இன்னும் புரிஞ்சிக்க முடியாது. சரி இப்போ வாயன் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே வாயனை பார்த்தா வாயனை அப்படியே எங்கள் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு புக்கை அப்படியே திருப்பி போட்டுட்ருக்கா. பிள்ளைக்கு பாவம் ஒன்றும் மண்டியில் ஏற மாட்டேங்குது போல், இது இன்னும் ஒன்றும் மண்டியில் ஏற மாட்டேங்குது அப்படின்ட்டு புக்கை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அதை ஜங்குக்கு பார்த்துட்டு, என்ன நம்ம இவ்வளோ பைத்தியம் பார்க்கலன்னு வந்து இது ஆல்ரெடி பைத்தியம் பார்த்தா உட்காந்துருக்கு போலையே, சரி போவோம் அப்படின்னு 3 பேர் அப்படியே வாயனை சுற்றி நிற்கிறாங்க. வாயனை அப்படியே ஜங்குக்க பார்க்குறா. அவளுக்கு அந்த கிசு தான் ஞாபகம் வருது. கை கால்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே மெதுவாக பேக்கு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு குனிச்சிட்டே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தான். அவன் காலரை பிடிச்சிட்டு, எங்கடி தப்பிக்க பார்க்குற? இல்லை, கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளாஸுக்கு போகணும், நான் போகிறேன். ஓ, நீங்கள் போகிறேன்னு சொன்னதும் உங்களை நான் விட்டுறணுமோ? ஒழுங்கு மரியாதை இங்கே உட்காரு. இல்லை, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு. சொல்லிட்டே இருக்கேன்ல, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, கிளாஸ் டைம் திருப்பி சொல்லிட்டு இருக்க, அப்போலான்னு ஒன்று விட்டுருவேன், உட்காரு. சரி அப்படின்ட்டு வாயனை அமைதியாக உட்காந்துட்ருக்கா. பேக் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு. அவளுக்கு அல்ல ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி போயிடுச்சு. அப்படியே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அப்போன்னு பார்த்து அவளோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. வாயனும் யாரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்ட்டு எட்டி பார்க்குறான். அவங்க அம்மானு போட்டிருக்கு. வாயன் எடுக்கவே வேண்டாமா அப்படின்னு ஜங்குக்க பார்த்தா அவனே கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு விடுறான். அவங்க அம்மா, வாயன் அம்மா எங்கே இருக்க? ஸ்கூல்லம்மா. நேற்று நைட்டு நீ ஏதோ வீட்டு இல்லையாமே, வாட்ச்மேன் தாத்தா பார்த்துட்டு சொல்கிறாரு. இல்லைம்மா, வீட்டுக்கு இல்லாமல் இருந்தேன், உள்ளே இருந்தம்மா. உள்ளே இருந்தியா? ஆமாம்மா. அப்போ லைட்ஸ்லாம் ஏன் போடல? நீ லைட்ஸ் போடாமல் தூங்க மாட்டியே, ஆஃப் பண்ணால் நீ அதுக்குள்ளே இருக்க மாட்டியே, லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிருக்கா? நான் தான்ம்மா, ரொம்ப பயமாக இருந்தது, வெளிச்சமாக இருந்தால் அதை இருட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியா, சரி, நான் இன்னும் ஒரு 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசுனதில் ஒரு வாரத்து கூட எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா அப்படின்ற வார்த்தை வரவே இல்லை. அவள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இதை பார்த்தது ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே ஜங்கு காதுகிட்ட போய், என்னடா அவங்க பாட்டு கால் பண்ணாங்க, ஏதாவது நீ வீட்டு இல்லையாமே அப்படின்னாங்க. நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியாம்மா
அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. டப்புன்னு காலை கட் பண்ணிட்டாங்க. பாவம்டா இந்த பொண்ணு. டேய் பாவம்லாம் நம்ம என்னைக்கிடா பார்க்க ஆரம்பித்தோம். பாவம் முனியை பற்றிலாம் பேசாத ராஜமணி, இரிட்டேட்டிங்காக இருக்குது, அங்கிட்டு போ. இல்லை மச்சான், அது தேவி இவனை தள்ளிட்டு போ, இதை தள்ளிட்டு போகிற மச்சான் அப்படின்ட்டு அப்படியே ஜிவனை இங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. வாயனா ப்ளீஸ் விட்டுருங்க, நான் கிளாஸுக்கு போகணும். கிளாஸுக்கு போகணுமா? சரி சரி போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, என் பைக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, வரும்போது சேத்துல ஏற்றிட்டு வந்துட்டேன், போ அதை க்ளீன் பண்ணி வை. அதை க்ளீன் பண்ணுமா? ஆமாம், பண்ண வேணாமா? என் வீட்டை என் பெர்மிஷன் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சில்ல, என் மண்டையை உடச்சில்ல, காயத்தை க்ளீன் பண்ணில, என் பெர்மிஷன் கேட்டியா? இல்லை பண்ணுமான்னு கேட்டியா? இல்லை இல்லை நீ எதானே பண்ண, அதே மாதிரி போய் பண்ணு போ. அப்படியே வாயின் சுற்றி முற்றி பார்க்குறா. ஸ்கூலில் எல்லோரும் அவ்வளோதான் பார்த்துட்ருக்காங்க. வாயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அப்படியே நிமிந்து ஜங்குக்கை பார்த்தா, இங்கே பாரு எல்லோரும் பார்க்குறாங்கன்னு நினச்சி அசிங்கமாக இருக்கா? அப்போனா என் கண்ணத்தில் பலார்னு ஒரு அரை விடு, நான் உன்னை கிளாஸுக்கு போட்டுருவேன். எப்படி? அப்படியே என்னை பார்த்து முறைச்சிட்டு கண்ணை ரெண்டி உருட்டிக்கிட்டு பலான்னு ஒரு அரை விடு, விட்டுடுறேன். இல்லை நான் போய் பைக்கை க்ளீன் பண்ணுறேன். அப்படியா? சரி அப்போ போய் க்ளீன் பண்ணு அப்படின்ட்டு அவன் பாட்டி கூட்டுட்டான். வேணுமே சரி அப்படின்ட்டு போகிறா. போய் அவங்க பைக்கெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுறா. அது ஃபுல்லாக ரொம்ப சேராக இருக்குது. வேணுக்குனே இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான் போல், அவ்வளோ சேராக இருக்குது. இருந்தாலும் வாயன் பாட்டுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. சுற்றி எல்லோரும் பார்க்குறாங்க. வாயனுக்கும் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு அழுதுகிட்டே பைக்கை க்ளீன் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படின்னு வந்து நிற்கிறா. க்ளீன் பண்ணிட்டியா? சூப்பர் சூப்பர். இப்போ உனக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை பெல் அடிச்சிட்டாங்க, நான் கிளாஸுக்கு போகணும். ஐயோ அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டாங்களா? சரி அப்போ போ, கிளாஸுக்கு போ அப்படின்றான். வாயனுமே சரி அப்படின்ட்டு பேக்கை தூக்கிட்டு அப்படியே கிளாஸுக்கு போய் பார்த்தா போர்டில் வாயனை பற்றி அசிங்கமாக எழுதி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க பசங்க பொண்ணுங்க பார்த்து வாயனை பார்த்தா பல்ல கட்டிகிட்டு இருக்காங்க. வாயனுக்கு அதெல்லாம் பார்த்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே கண்ணில் கண்ணீரோட ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கணுன்னு தோணுச்சு. இருந்தாலும் அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அப்படியே அழுதுகிட்டே வந்து, ஏன் இதை யாரும் கேட்க மாட்டாங்களா, எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பிளேஸில் வந்து உட்காந்தா. அதுலேயுமே வாயனோட சிங்கமாக எழுதி வச்சு, இது பத்தாவதுக்கு நான் அவ்வளோ நியூடாக வேறு படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. வாயனுக்கு இதை பார்த்ததும் அவ்வளோதான் அழுக தாங்கலை. அப்படியே அந்த டேபிள்லேயே தண்ணியை கொட்டி இப்போ அப்படியே தேன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா, வெறி பிடிச்ச மாதிரி. அதாவது ஒரு ஃபெக்ஸ்டேஷன்லாம் பண்ணுறாலே தவிர்த்து அவளுக்குள்ள ஈவில் அது இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நியூடாக அப்படி வரைஞ்சி வச்சா எந்த பொண்ணு தான் தாங்க முடியும். அதனால் அழுதுகிட்டே அதை பண்ணிகிட்ருக்கா. இதை ஜங்குக்கு வெளிலேருந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அவனும் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்குறான். அவன் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது பண்ண வேலையெல்லாம் அவன் தான் அப்படிங்கிறது. அப்படியே வான் அழுதுகிட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி கிளாஸில் தண்ணி ஊற்றி பண்ணிகிட்டு இருக்காளா. எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்களா. அவ்வளோதான் ஸ்டாஃப் வந்து, ஏ வாயன் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? கிளாஸை தண்ணி குட்டி வச்சிட்டு இருக்க, என்னது இது? இல்லை சார் பார்க்காதீங்க. என்ன பார்க்கக்கூடாது? என்னது இது? யாரும் எழுதி வச்சுருக்க? கருமோ நீ வெளில போ. ஃபர்ஸ்ட் பீரியடை இரிட்டேட் பண்ணிவிட்டு வெளில போ நீ. இல்லை சார் அது சாரி. சாரி விளக்கணையெல்லாம் நீயே வச்சுக்கோ, வெளில போ முதல்ல. ஃபர்ஸ்ட் பீரியடே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ப்ரேயர் சாங் ஆரம்பிக்க போகுது, ஏய் வெளில போவேன் அப்படின்ட்டு வாயனை வெளில தரத்தி விட்டுட்டான். ப்ரேயர் சாங் ஆரம்பிக்குது. வாயனை அப்படியே வெளிலன்னு அழுதுகிட்டே இருக்கா. ஏன் எனக்கு மட்டும் இப்போல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. ஏன் என்னை எல்லோரும் அப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு வாயின் வெளிலன்னு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஜங்குக்கு அப்படியே அவள் கிளாஸை கிராஸ் பண்ணி தான் அவன் கிளாஸ் இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே போகிறான். அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, அச்சோ வான் அழுகிறியா? எதுக்குமா அழுகிறேன்? உன்னை யார் என்ன பண்ணா? ஒன்றும் இல்லை. அழுதுட்டுருக்க என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். சொல்லு, உன்னை யார் என்ன பண்ணா? யாரும் எதுவும் பண்ணல. டே கேட்டுக்கோங்கடா, யாரும் எதுவும் பண்ணலையா? இதுக்கடுத்து பண்ணுவானுங்க. என்ன கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, அதான் சம்பவம் பண்ண முடியல. பிரேக் டைமில் வரவா? ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு என்னமோ சொன்னேன், கேட்கல என்ன சொன்னேன்? ப்ளீஸ் இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க, என்னால் தாங்கிக்க முடியலையா? ஆனால் எனக்கு இன்னும் நான் எதிர்பார்த்தது வரலையே. இப்படியே போச்சுன்னா ஒரு 2 நாளில் வந்துடும் நினைக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். விடவா இல்லை கன்னியூ பண்ணவா இல்லை மேலும் மேலும் சிறப்பான சம்பவங்களை சாதிக்கவா என்று
அப்போது பார்க்கலாம். நீ இங்கேயே நின்று ஓன்னு அழுது. டே தேங்க இந்தா மச்சான் டிஷ்யூ பேப்பரு. ஆ இந்தா டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும் வச்சுக்கோ. கர்ச்சீப் நனைஞ்சு போச்சுல, சாப்பீஸை தேய்ச்சா இதா டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோ தேவைப்படும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போகிறான். வாயன் அப்படியே அதையே பார்த்துட்டு அதையும் கண்ணில் தேய்ச்சிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஆக்சுவலாக அந்த டிஷ்யூ பேப்பரில் அவன் ஆல்ரெடி மிளகா அப்படியே தடவி கொடுத்துருப்பான் போல். வான் அதை கண்ணில் வச்சதும் அப்படியே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆன்னு கத்துறா. சங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே, அடையாம்மா அந்த கோழி டிஷ்யூ பேப்பரை கொடுத்து அதை கசக்கி டஸ்ட்பினில் போடுவோன்னு பார்த்தா எனிமி கொடுத்தா அதை கண்ணில் துடைக்கிறியா, தேவைதாண்டி உனக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபன் பண்ணி சிரிக்கிறாங்க. எல்லோரும் வானப்பா சிரிக்கிறாங்க. வான் அழுதுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போய் அப்படியே கண்ணை கழுவுறா. அப்படியே கண்ணு ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. வானோட நோஸு சீக்ஸு எல்லாமே ரெட் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காரம், கண்ணெல்லாம் இன்னும் எரியுது போல். அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும் போது தான் ஒரு நல்ல மேம் இருப்பாங்க போல், அவங்க பேர் ஷைனி மேம். ஸோ ஷைனி மேமுக்கு வந்து வாயின் இப்படிலாம் கஷ்டப்படுத்துறது வந்து தெரியுது. ஸோ அதனால் அவங்களே வந்து வாமா நான் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போகிறேன். நான் எங்கேயும் வரல, நான் எங்கேயே இருக்கிறேன், எனக்கு வெளில வர்றதுக்கே பயமாக இருக்குது, இந்த ஸ்கூலை பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி பயப்படாத, இங்கே பாரு உன் கண் சீக்ஸ் நோக்ஸ்லாம் பாரு எல்லாமே ரெட் ஆகிடுச்சு. அந்த கண்ணில் இருக்கிற அந்த எரிச்சல் போகணுன்னா நம்ம மெடிசன் எடுத்துக்கணும். வாமா வா. இல்லை வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. நீங்களும் எனக்கு கூட்டிகிட்டு ஏதாவது போய் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன். இங்கே பாரு நீ என்ன நம்பு, என்னை ஒரு அக்காவை நினச்சிக்கோ, என்ன நம்புமா வா அப்படின்ட்டு அவங்க அப்படியே வாங்கின மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் யார் அந்த புள்ளிங்க பண்ண வேலையா மேம்? ஆமாம். ஐயோ கடவுளே, ஏன்னா அந்த பிள்ளைங்களை பாடாப்படுத்துகிறாங்களோ அப்படின்ட்டு அவங்களும் வாயினுக்கு ஐ ட்ராப்ஸ்லாம் போட்டு விட்றாங்க. வாயினுக்கு இப்போ நார்மலாக இருக்குது. பட் இன்னுமே வாயோட கண் நோஸு ஜிக்ஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக தான் இருக்குது. ஃபைனலாக இன்டர்வெல்லாம் அடிச்சிருச்சு. வாயின் இப்போ தான் அப்படியே அந்த மெடிக்கல் ரூமை விட்டு வெளில வரா. கிளாஸுக்கு போகிறதுக்கே கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி இன்றைக்கே மரண பயத்தை காட்டிட்டானுங்க. ஸோ அந்த பயத்துலேயே அப்படியே குனிஞ்சத்தில் நிம்மறாமல் அவளோட முடியெல்லாம் மூஞ்சிக்கு நேராக போட்டுட்டு மூஞ்சே தெரியாத மாதிரி இப்படி குனிஞ்சிட்டே நடந்து வந்துட்டுருக்கா. எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு, டே அந்த பாடுறா அந்த காமெடி பீஸை பாரு, அந்த காமெடி பீஸை பாரு, அந்த வரா பாரு காமெடி பீஸ் அப்படின்ட்டு வாயை வச்சு ரொம்ப கலாய்க்கிறாங்க. வாயினுமே அப்படியே அமைதியாக குனிஞ்சிட்டே வரும்போது யார் மேலேயும் டப்புன்னு இடிச்சிட்டா. ஏன்னா அவள் கண்ணில் முடி போட்டிருக்கா, யார் எதுக்கு வராங்கன்னு தெரில. அப்படி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஐயோ போதும் 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 பதறாத, நான் தான் வாயன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். வாயனுக்கு அவ்வளோதான் அல்ல அவனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. அப்போ தான் ஜங்குக்கு அவளோட முடியெல்லாம் விலக்கி விட்டு பார்க்குறான். அவளோட கண் அவ்வளோ சிவப்பாக இருக்குது, சீக்ஸ் எல்லாம் ஃபேஸே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. என்னன்னு தெரில, இந்த ரெட்டிஷாக அவளை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவனுக்கு என்னமோ பண்ணுது போல். அப்படியே அவளையே பார்த்து நின்றுட்டுருக்கான். ஜிம்முன்னு பார்க்குறேன், எதுக்கு மச்சான் அப்படியே பார்த்துட்ருக்கான். பார்க்கும்போது ஜிம்முனையும் வெய்ய பார்த்து, இன்டர்வல் முடிய என்ன எவ்வளோ நேரம்டா இருக்குது? ஒரு அரை மணி நேரம் இருக்குது மச்சான். சரி அப்படின்ட்டு அவளை கூட்டிகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ரூமுக்கு சடார்னு போயிட்டான். அவன் போன வேகத்துக்கு யாருமே அதை பார்க்கல. சிம்னவி மட்டும்தான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, சரி மச்சான் சம்பவம் பண்ண போகிறான் போல், வா நம்ம கேனின் போய் பப்ஸ் டீமா அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிட்டானுங்க. இங்கே உள்ள வாயன், இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ரூம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. இருட்டாக இருந்தால் பயமாக இருக்கா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாட்ட ஃபோன் இல்லைன்னா சொன்னேன், எனக்கு வெளிச்சத்தை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருந்தது, அதான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னேன். வேறு வழி இல்லாமல் சொன்னேன். அப்போ பொய் சொன்னியா? ஆமாம் பொய் தான் சொன்னேன். என்கிட்ட என்னமோ பொய் சொல்கிறது தப்புன்னு சொன்னேன். தப்பு தான், பட் சின்ன பொய் சொல்கிறது தப்பு இல்லை. ஓ தப்பு இல்லையா? சரி அது என்ன ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது, என்ன பண்ண? எல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான். என்ன சொன்ன? இல்லை எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர். ஓ மிளகா பொடியா? அதுவும் கண்ணில் பட்டாடி உன் ஃபேஸ் இவ்வளோ ப்ரைட்டாக சிவப்பாக இருக்குது. எனக்கு புரியல. மிளகா பொடி கண்ணில் தேய்ச்சி ஒருத்திக்கு மூஞ்சி வந்து ஃபேஸ் ப்ரைட் ஆகி இன்றைக்கி தான் பார்க்குறேன். நல்லா ஷைனிங்காக பலபலன்னு இருக்கடி. என்ன விடுங்க, நான் கேன்டீன் போகணும். என்னென்னா கிளாஸுக்கு போகணுன்னே இப்போ என்ன கேன்டீன் போகணுன்ற? எனக்கு பசிக்குது, சாப்பிட்ணும். ஏன் காலைல சாப்பிட்லையா? சாப்பிட்ல. நேற்று நைட் சாப்பிட்டியா? சாப்பிட்ல. மத்தியானம் சாப்பிட்டியா? சாப்பிட்ல. ஏன் மத்தியானம் சாப்பிட்ல? நேற்று மத்தியானம் தான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களே. ஆமாம் சரி, நைட்டு சாப்பிட வேண்டியதானே? நீங்கள் தான் வந்து கூப்பிட்டு போயிட்டீங்களே. சரி காலைல சாப்பிட வேண்டியதானே? காலைல நான் உங்கள் வீட்டில் இருந்துல வந்தேன்.
ஏன்டி எனக்கு நல்லா சமைச்சு சூப்பில் வச்சுட்டு போனேன், நீ சாப்பிட்ருக்க வேண்டியதானே? அது உங்கள் வீடு, நான் எப்படி உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் சாப்பிட முடியும்? ஓ, இல்லை எனக்கு புரியலை. என்ன பொண்ணுடி நீ? இல்லை யார்ரி நீ? நான் உன்னை மாதிரி ஒருத்தி பார்த்ததே இல்லை. எனக்கு அப்படி ஒரு மாதிரி உன்னை இப்படி பேசும்போது பேசும்போது உன்னை ஏதாவது பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது பார்த்தியா? செம்மடி, செம்ம ஃபீல் அது. எப்படி சொல்கிறது உன்னை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கே புரியலை இது என்ன ரகம் அப்படிங்கிறத. அவ்வளோ நல்லவளா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டே இருக்கான். ஆயனமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே குஞ்சத்தில் நிமிராமல் நின்றுட்டுருக்கா. அப்படியே ஜங்கு ஃபேஸ் அப்படியே நிமிர்ந்து அப்படியே தூக்கி பார்க்குறான். கண்ணில் ஃபுல்லாக அவ்வளோ சோகம், அவ்வளோ வலி தெரியுது. ஜங்குக்கு அவன் கண்ணை பார்க்க பார்க்க அவனுக்கு அழுகையாக வருது. அவனை அறியாமலே அவன் கலந்து கண்ணீர் வர மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால முடியாது ஜங்கு. இவ கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது சாமி. இவ கண்ணெல்லாம் பார்த்தா நம்ம கண்ணுக்கு தண்ணி வருது. கண்ணை பார்த்துறாது அப்படின்ட்டு அப்படியே வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவளை பிடிச்சி அவன் பாட்டி கிஸ் பண்ணுறான். வாயனா என்ன பண்ணுறீங்க? விடுங்க. கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். விடுங்கன்ட்டு இருக்க. அதான் கிஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சில்ல. உன் நோஸ் நடி ரொம்ப குட்டியாக இருக்குது. கிஸ் பண்ணும்போது இடிக்கவே இல்லை. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் அப்போ வீட்டில் வச்சு இப்படி தான் பண்ணீங்க, இப்போ இப்படி தான் பண்ணுறீங்க. விடுங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன். நான் அப்போ நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்திருக்கேன். தப்பாக பேசாதீங்க. நான் அந்த மாதிரி ஒன்றும், நீ இந்த மாதிரி இருக்கலடி. ஆனால் எனக்கு அந்த மாதிரி தானே தோணும். அதில் தப்பு இல்லையம்மா. இல்லை வேணாம், ப்ளீஸ் விட்டுருங்க. உங்கள் காலில் வேணால் விழுகிறேன். ப்ளீஸ் சீனியர், விட்டுருங்க சீனியர். ஐயோ, என் காலில் விழுந்தால் மட்டும் உன்னை விட்டுருவேண்ணா? நீ இந்த கெஞ்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன். எனக்கு இந்த கெஞ்சுறது கூட ஒரு வகையில் பிடிக்க தான் செய்யுது. உன்னை அப்படியே தூக்கி சாப்பிட தான் தோணுது. இங்கே பாருங்கள், விட்டுருங்க, நான் போகிறேன். அதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டு அப்படியே அங்கே ரேக்காக இருக்கும். அந்த ரேக்கு மேலே வான் அப்படியே தொப்பு நடுக்கி வைக்கிறான். பின்னாடி ஒரு நட்டு இருந்திருக்கும், ஒரு ஆணி மாதிரி. ஸோ அது அப்படியே வானோட முதுகில் சடார்னு குத்துது. குத்துன வேகத்துக்கு ஒரு மாதிரி லைட்டாக ப்ளீட் ஆகுது. பட்டு வானுக்கு தான் வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆண் கத்துறா. பட் ஜங்குக்கு தெரில, சும்மா கத்துறா போல் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பிடிச்சி அவளை நல்லா கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் யூனிஃபார்ம் ஷர்ட்குள்ளலாம் கைவிட போயிட்டா. வாயனா அதை தடுக்கலான்னு பார்க்குறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லை, சாப்பிட வேற இல்லை. இது குத்துன ப்ளீடிங், அழுது டயர்டாக வேற ஆகிட்டா. ஒரு மாதிரி பிள்ளை ஆகிட்டா. அவன் பார்த்தா ஸ்கர்ட்டுக்குள்ளலாம் கைவிட ஆரம்பிச்சிட்டான். வானுக்கு அவ்வளோதான், அப்படியே தொபக்குன்னு வாங்கி விழுந்துட்டா. ஜங்குக்கு என்ன கிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரியாக்ஷனை காணாமே அப்படின்ட்டு அவன் நல்லா கிஸ்ஸே பண்ணிவிட்டு கையை எடுத்து பார்த்தா அவன் மயக்கம் போட்டிருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது.